முன்பாக காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் நம்மோடு தொலைபேசி மூலமாக இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த பட்ஜெட்ல எதெல்லாம் முக்கியமான அறிவிப்பாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஏமாற்றமான பட்ஜெட். என்னை பொறுத்த மட்டும் டெக்ஸ்டைல் துறையை தவிர இப்ப எல்லாமே தமிழகத்திற்கு ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட் தான். குறிப்பிட்ட விதத்திலும் அவர்கள் அதாவது ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டியை ஹைதராபாத் சென்னையோட டிபார்ட் இருக்கிறதும் தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதிகளுக்கு அந்த திட்டத்தை பண்றதை பத்தி யோசிக்கவே இல்லை இந்த அரசு. தமிழகத்திற்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டுடைய வளங்களை குறிப்பாக ரேர் மினரல்ஸை தமிழ்நாட்டிலிருந்து தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக முயற்சி செய்கின்ற இந்த அரசு அதுலதான் கான்சன்ட்ரேட் பண்ணதை ஒழிய தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியை கூட கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு மனமில்லை. திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீண்டும் ஒருமுறை தமிழகத்தை ஏமாற்றி இல்ல, நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த ஹை ஸ்பீட் ரயில் அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் அதுல ஒரு கியூரேட்டிவ் வாக் அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 அறிவிப்புகள் தமிழ்நாடு சார்ந்த அறிவிப்புகளாக வெளியாயிருக்கு. அது எதிர்பார்த்த அறிவிப்புகளாக இல்லாததுனால ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது கீழடியிலையும் மற்ற இடங்கள்லயும் செய்யப்பட்டிருக்கின்ற மாநில அரசு செய்திருக்கின்ற மிகப்பெரிய சாதனைகளோட நீ ஒப்பிடும் பொழுது அவர்கள் சொல்வது என்பது ஒரு ஒரு துளி கூட கிடையாது. இதை பட்ஜெட்ல கொண்டு தமிழ்நாட்டுக்காக பண்ணி காட்டுவது அவர்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு உண்மையான நிதி ஒதுக்கீடுலையோ உண்மையான தமிழகத்திற்கு பலனளிக்கக்கூடிய பல விஷயங்கள் செய்திருக்கலாம். அதனால செய்யல. அது அவர்களுடைய மனம் இல்லை. அவர்களை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு இன்னும் டீட்டெயில் நம்ம பட்ஜெட் பேப்பரை பார்த்தோம்னா தான் தெரியும். பட் என்னென்ன திட்டங்கள்ல குறைத்திருக்கிறார்கள் என்பது கடந்த ஆண்டுகளில் பேசப்பட்ட திட்டங்கள்ல இருக்கு. ஏனென்றால் இவர்கள் பொறுத்தவரை இவருடைய மனதை பொறுத்த வெறும் தமிழ்நாட்டை ஹைதராபாத் சென்னை சொல்லியிருக்கிறது. ஹைதராபாத் சென்னைங்கிறது தமிழ்நாட்டுடைய மற்ற எந்த பெரிய திருவாரூரம் சென்னைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கூட மதுரை சென்னையினுடைய தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகள் அனைத்திற்கும் அது மிகப்பெரிய அளவுல பலனை கொடுத்திருக்கோம். அல்லது முழு தமிழ்நாட்டுக்கு பலன் கொடுக்கிற திட்டங்களை கொடுக்கறதுக்கு இந்த அரசு ஏன் தயங்குகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறதே ஒழிய இந்த அரசு தொடர்ந்து தமிழகத்துக்கு வெறும் வார்த்தைகள்ல தான் தமிழ்நாட்டை அவர்கள் நல்லது செய்யறது மாதிரி காட்ட நினைக்கிறாங்களே ஒழிய உண்மையாக தமிழகத்திற்கு செய்ய தயாராக இல்லை. நன்றி திரு மாணிக்கம் தாக்கூர். 2026 மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் என்னென்ன அம்சங்கள் முக்கியமாக இருந்தன, எதெல்லாம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக இருந்தது, எதெல்லாம் ஏமாற்றமாக இருந்தது என்பது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை விருந்தினர்கள் நம்மோடு பகிர்ந்ததை பார்த்தோம். அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து